ப்ரோ கபடி சீசனில் வந்து நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் லாஸ்ட்டாக யூபிஓ டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது நம்ம நரேந்தர் கண்டலாக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அந்த இன்ஜுரி எப்படி தான் இருக்குது, அவர் அடுத்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இல்லை அவர் ரூல் அவுட்டா, இல்லை அது சின்ன இன்ஜுரியா பெரிய இன்ஜுரியா, என்ன தான் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதற்கான பதிலாக போன மேட்சோட ப்ரெஸ் மீட்டில் நம்ம சேரனாவே கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்லாம் தமிழில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம நரேந்தர் கண்டலாக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரிலாம் ஏற்படல. அது சாதாரணமான ஒரு இன்ஜுரி தான். கபடி மேட்சஸில் இந்த மாதிரியான இன்ஜுரிஸ் நடக்கிறது சகஜம் தான். கபடி மேட்சை நம்ம நார்மலாக மண்ணில் விளையாடும் போது இந்த மாதிரியான இன்ஜுரிஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தாது. அதிகமான இன்ஜுரிஸ் ஏற்படாது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த மாதிரியான மேட்டில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுத்தும். அதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் வலியும் அதிகமாக இருக்கும். பட் ரூல் அவுட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரியான இன்ஜுரிஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. அதே மாதிரி அவர் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அவரோட காலில் ஐஸ் பேக்கை வச்சு கட்டி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரே தன்னால் எந்திரிச்சு கோச்சஸ் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. மேபி அது ரொம்ப பெரிய இன்ஜுரியாக இருந்ததுன்னா அவரை ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஐஸ் பேக்கை வச்சு அந்த இன்ஜுரியை சமாளிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ரொம்பலாம் பயப்பட தேவையில்ல. சாகிற அளவுக்கு இது ரொம்ப பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. இது நார்மலாக நடக்கிற ஒரு இன்ஜுரி தான். அதே மாதிரி இதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு நம்ம கோச் சேரலாதனா. அவருக்கு ரொம்ப பெரிய இன்ஜுரிலாம் கிடையாதுங்க. அது சாதாரணமான இன்ஜுரி தான். அவர் அடுத்த மேட்ச்லேயே கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி சாகரோட இன்ஜுரி ஏற்படும் போது நம்ம சச்சின் தான் சொன்னார், இல்லைங்க அவர் அடுத்த மேட்ச்சில் விளாண்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ சேரானா அப்போ எதுவுமே சொல்லலை. பட் இந்த டைம் கான்ஃபிடென்ட்டாக சேரானா கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் விளாண்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம மேட்ச் அப்போவே பார்த்தாங்க, அப்பப்போ காமிச்சாங்க. ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரி மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அவர் கூடிய சீக்கிரத்தில் சரியாயிருவார். மேபி நரேந்தர் கண்டலாக்கு ரெஸ்ட் கொடுக்க வேணா சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுக்குறது நல்லது. இது அவருக்கும் நல்லது. அதே மாதிரி தமிழ் லாஸ்ட் டீமும் மற்ற நம்ம மாசானா முத்து, மோயின் சாஃபகி அண்ட் விஷால் சகல் மாதிரியான பிளேயர்ஸையும் இறக்கிறதுக்கு இது கொஞ்சம் கரெக்டான நேரமாக இருக்கும். இப்போ தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, போன மேட்ச்சில் தான் நரேந்தர் ஃபார்முக்கு வந்தார். முதல் ஹாஃபில் நல்லாவே ப்ளே பண்ணார், 6 பாயிண்ட் எடுத்தார். பட் அந்த நேரம் பார்த்து இந்த இன்ஜுரி வந்து ஒரு பிரேக் ஏற்படுத்திடுச்சு. என்னதான் இது ரொம்ப பெரிய இன்ஜுரியா இல்லைனாலுமே இது கண்டிப்பாக அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்த செய்யும். அந்த போன மேட்ச்சில் கம்பேர் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட் இப்போ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். இன்ஜுரி நல்லா சரியான அளவுக்கு இன்னொரு 2 மேட்சுமே பெஞ்சில் உட்கார வைக்கிறது நல்லது. ஏன்னா இது அவரோட கரியருக்கே திடீர்னு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இப்போ பெரிய இன்ஜுரியா ஒன்றும் கிடையாது. பட் இறக்கி விட்டு அதை திரும்ப இன்னும் கொஞ்சம் அடிப்பட்டு ரொம்ப பெருசாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. இதனால தான் நிறையவே பிளேயர்ஸுக்கு தொடர்ந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்ட் இப்போ நரேந்தர் கண்டலாக்கு தேவைப்படுது. இப்போ ஒன்றும் ரொம்ப கஷ்டமான நிலமெல்லாம் தமிழ் லாஸ்ட் டீமில் கிடையாது. ஏன்னா இங்கே மோயின் சாஃபகி இருக்காங்க, விஷால் சகல், மாசானா முத்து மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது உட்கார வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் என்னவா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நரேந்தர் கண்டலா திரும்ப வந்து அடுத்த மேட்ச்லேயே ப்ளே பண்ணாலும் நமக்கு நல்லது தான். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் சூப்பர், வெறித்தனம். தமிழ் லாஸ்ட் டீம் அடுத்து வரப்போற 9 மேட்ச்ல 6 மேட்ச் ஈஸியாகவே வின் பண்ணிட்டு போயிருவாங்க. அவர் ப்ளே பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வரட்டு. ஏன்னா நம்ம கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னவா இருந்தாலும் ஓகே. பட் கோச் சேரலாதனா என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவர் இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாரு, நாங்கள் அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாக நரேந்தரையும் இறக்குவோம். அதே மாதிரி சச்சின் தன்வருமே அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாக விளையாடுவார் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. அவருக்கே அதிகமாக வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் அடுத்த மேட்ச்ல விளையாட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ பார்ப்போம் அடுத்த மேட்ச்ல 2 பிளேயரும் சேர்ந்து ப்ளே பண்ண போறாங்களா, இல்லை 2 பேரும் இருக்க மாட்டாங்களா, 2 இடத்துல யாரும் ஒருத்தர் இருப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.